ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஃபேண்டசி த்ரில்லர் ரெண்டும் சேர்ந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் கண்டிப்பாக உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த படம் 2005 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட பேர் தி பிரதர்ஸ் கிரிம். ஸோ கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் டேரெக்டாக படத்துக்குள்ளே போகலாம். சீன் கட் பண்ணால் 2 அண்ணன் தம்பியை காட்டுறாங்க. இதில் அண்ணன் பேர் பில், தம்பி பேர் ஜாக். இவங்க 2 பேருமே ஒரு ஊருக்கு மக்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க. அந்த ஊரில் கடந்த சில நாட்களாக ஒரு மந்திரவாதியுடைய ஆத்மா மக்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆத்மாவை அந்த ஊரை விட்டு விரட்ட அண்ணன் தம்பிங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. அந்த ஆத்மாவை விரட்ட அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் தான் இவங்க 2 பேர்த்தையுமே வர வச்சிருக்காங்க. கட் பண்ணா அந்த ஆத்மாவை ஊரை விட்டு விரட்டுறதுக்காண்டி அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஏதேதோ பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தோம்னா சடனா அந்த மந்திரவாதியுடைய ஆத்மா இந்த 2 பேர்த்தையுமே தாக்க ஆரம்பிக்குது. அந்த ஆத்மா இவங்க 2 பேர்த்தையுமே புரட்டி அடிக்குது. அதுக்கிட்ட தப்பிக்க இவங்க 2 பேரும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வெப்பனை எடுத்து அது மேலே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆத்மா இவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அடிச்சுக்கிற மாதிரி அது பண்ணுது. 2 பேருமே மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தம்பி ஏதோ ஒரு விதமாக தப்பிச்சு அந்த பேயை தாக்கிறான். அப்போ அந்த ஆத்மா இறந்து போகுது. இவங்க 2 பேருமே அந்த ஆத்மாவோட உண்மையாகவே சண்டை போடுறாங்களா இல்லை ஏதோ ஒரு ஷோ காட்டுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி அந்த கிராமத்தில் இருக்க ஒரு ஆள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவங்க சண்டை போடுறது, அடிபடுறது, கஷ்டப்படுறது எல்லாத்தையுமே அவன் பார்க்குறான். அதை பார்த்து அவங்க 2 பேருமே அவங்ககிட்ட போயிட்டு ஊரை டார்ச்சர் பண்ண இந்த ஆத்மாவை நாங்கள் அழைச்சிட்டோம். நாங்கள் இப்போ இந்த ஊரை விட்டு போனோம். இன்னொரு ஊரில் இன்னொரு ஆத்மா இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அதை தடுக்க நாங்கள் கட்டாயம் போய் ஆகணும். உடனே எங்களுக்கு காசை கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவனும் இவங்க 2 பேரும் சண்டை போடுறதெல்லாம் பார்த்த பின்னாடி இவங்க 2 பேரும் உண்மையாவே பேய் ஓட்டுறவங்க அப்போ நம்பி பயந்துகிட்டே அவங்க கிட்ட காசை கொடுத்துட்டு அம்மாடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். அப்போ அந்த அண்ணன் தன் தம்பியை பார்த்து இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த தம்பியும் சும்மா இருக்கிறத விட இது எவ்வளோ பெட்ரு அப்படின்னு சொல்றான். அப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க அதே டயத்தில் அந்த ஆத்மா இவங்க 2 பேர்த்தையுமே மறுபடியும் தாக்க வருது. அப்போ தான் காட்டுறாங்க அந்த ஆத்மா உண்மையான பேயே கிடையாது. அது எல்லாமே உங்களுடைய செட்டப் அப்படின்னு. உண்மையை சொல்லப்போனால் இந்த அனந்தமிங்க 2 பேருமே பேய் ஓட்டுறவங்களே கிடையாது. சில கிராமத்தில் பேய் இருக்குது அப்படின்னு நம்புவாங்க. அப்பேற்பட்ட கிராமத்துக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி அங்கே பேய் மாதிரி வேஷம் போட வச்சு அந்த ஊர் மக்களை பயமுறுத்துவாங்க. அதுக்கடுத்து அந்த ஊருக்கு பேய் ஓட்டுற மாதிரி போயிட்டு அந்த பேய் ஓட்டுற மாதிரி காமிச்சு அந்த மக்கள்கிட்ட இருந்து காசை கொள்ளடிப்பாங்க. இதுதான் இவங்களுடைய வேலையே. அதே டைமில் அனந்தமிங்க 2 பேரும் அங்கே இருக்க அசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு இப்போ எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு, பக்கத்து ஊரில் இருக்க மக்கள் கூட பேயை நம்புவாங்களாம். நீங்கள் உடனே அங்கே போயிட்டு பேய் மாதிரி விஷயம் போட்டு ஆக்டிங் பண்ணுங்கள், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த பக்கத்து ஊருக்கு அனுப்பிக்கிறாங்க. சீன் கட் பண்ணால் அனந்தமிங்க 2 பேர்த்துமே ஒரு ஃப்ரெஞ்சு மேயர் நல்லா அடிச்சு அந்த நாட்டுடைய ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. உண்மையான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பக்கத்து ஊரில் பேய் இருக்குன்னு நம்புறாங்க, நீங்கள் போயிட்டு அங்கே மக்களை பயமுறுத்துங்க அப்படின்னு தன்னுடைய அசிஸ்டன்ஸை அங்கே அனுப்பி பயமுறுத்த சொன்னாங்க. ஆனால் அந்த அசிஸ்டன்ஸ் அங்கே போயிட்டு மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இவங்க எல்லாருமே ஒரு குரூப் ஃப்ராடு அப்படின்னு அங்கே இருக்க மக்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால இவங்களை பிடிச்சி அடிச்சு டேரெக்டாக ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இவங்க மேலே ரொம்ப கோவப்பட ராஜா இவங்க எல்லாத்துக்குமே மரண தண்டனை கொடுக்குறாரு. ஆனால் இவங்க எல்லாருமே எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்ச காரணத்தினால அந்த ராஜா இவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அது என்னன்னா, ஒரு காட்டில் கடந்த சில நாட்களாக பல பெண்கள் காணாம போறாங்க. அப்படி இப்போ வரைக்கும் சுமார் 9 பெண்கள் காணாம போயிருக்காங்க. அது கூட இந்த ராஜாவுடைய கண்ட்ரோல் இருக்க ஃபாரஸ்ட். காணாம போன அந்த பெண்களை கண்டுபிடிங்க, அவங்களுக்கு என்னாச்சு, யார் அந்த மாதிரி பண்ணதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களை நான் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு இந்த ராஜா சொன்ன உடனே இந்த அண்ணன் தம்பிங்க 2 பேத்துக்கும் வேற வழி இல்லாமல் அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. கட் பண்ணால் ஏஞ்சலிகா அப்படின்ற இந்த ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க இந்த படத்துடைய ஹீரோயின். இந்த அனந்தமிங்க 2 பேரும் டேரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு எங்கள் 2 பேர்த்தையுமே அந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்னால் முடியாது, நான் மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்த அந்த நாட்டுடைய மேயர் இவங்க 2 பேர்த்தையுமே நீ இந்த காட்டுக்குள்ளே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏஞ்சலுக்கும் வேற வழி இல்லாமல் இவங்க 2 பேர்த்தையுமே அந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே அந்த ஹீரோயின் ஒரு பெரிய டவர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த டவர் பல வருஷங்களுக்கு முன்னாடியே செதஞ்சு ஆனால் திரும்ப எப்படி நல்லாச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் இப்ப சொல்றத ஜாக்கிரதை கேளுங்க அப்படின்னு அந்த டவர் பத்தின ஹிஸ்டரியை அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ராஜ்யத்தை ஒரு கொடூரமான ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தான். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை இந்த நாட்டுடைய அரசியை மாத்தினாரு. அந்த அரசி பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க எப்போதுமே அதே மாதிரி அழகா இருக்கிறதுக்காண்டி ஏதேதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்த அந்த நாட்டில் என்னன்னே தெரியாத ஒரு புது வியாதி பரவிட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராணி அந்த வியாதியால தன் முகத்துக்கும் அழகுக்கும் எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி காட்டுக்குள்ள ஒரு பெரிய டவர் கட்டி அது மேல இருக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கூட அந்த வியாதி காத்து மூலமா பரவி டைரக்டா அந்த ராணியை தாக்குது. அதனால அந்த ராணியுடைய அழகெல்லாம் போய் அவங்க கொஞ்ச நாள்லயே இறந்து போறாங்க. ஆனா அந்த ராணி தன்னுடைய அழகு போயிருச்சுன்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அதனால தான் அந்த ராணி ஒரு சைத்தான மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் அந்த கோட்டை பத்தின டவர் பத்தின கதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காட்டுல அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சுகள் நிறைய இருக்கு. அதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள வந்த வழியாவே திரும்ப போறது கண்டிப்பா முடியாது.
ஆனால் அந்த வழி இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாத்தையுமே வந்த வழியே இல்லாமல் இன்னொரு வழியில் ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அனந்தமிங்க 2 பேரும் திரும்ப ஹீரோயின் கிட்ட போயிட்டு நம்ம நாளைக்கு திரும்ப அந்த காட்டுக்குள்ளே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த ஹீரோயின் என்னால் கண்டிப்பாக வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு நரி தான் என்னுடைய அப்பாவை கொன்னுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுக்குள்ளே காணாம போன பொண்ணுங்களில் பொண்ணை என்னுடைய தங்கச்சி தான். இப்படி அந்த காட்டால் நான் நிறைய இழந்திருக்கேன், அதனால் என்னால் கண்டிப்பாக அங்கே வர முடியாது அப்படின்னு அந்த பொண்ணை சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த பிரதர்ஸும் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுமே ரொம்ப நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து தூரத்தில் ஏதோ ஒரு தூங்கிட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணு அது என்ன சவுண்டு அப்படின்னு கேட்கறதுக்காண்டி கையில் விளக்கு எடுத்துட்டு அந்த சவுண்டு எந்த பக்கம் இருந்து வருதோ அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டைரெக்டாக ஒரு குதிரை கொட்டைக்குள்ளே அந்த பொண்ணு போகுது. ஒரு குதிரை அங்கே அழுதுட்டு இருக்கு. அதை பார்த்து இந்த பொண்ணு அந்த குதிரை கிட்ட போயிட்டு அழுகாத அப்படின்னு அதை தடவி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சடனா அந்த குதிரைக்கு என்னாச்சுன்னு தெரியல, வெறி பிடிச்ச மாதிரியாகி தன் வாயை பெருசா திறந்து அங்க இருக்க அந்த சின்ன பிள்ளைய முழுங்கிருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அதே மாதிரி அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் நிறைய பேர் அந்த காட்டுக்குள்ள அந்த குதிரையை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சடனா அந்த காட்டுக்குள்ள இருக்க நிறைய மரத்துக்கு உயிர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த கிராமத்து மக்களை தாக்க ஆரம்பிக்குது. அந்த அட்டாக்ல அந்த கிராமத்து மக்கள் நிறைய பேர் இறந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த காட்டுக்குள்ள தனியா நிற்கிறாங்க. அந்நேரம் பார்த்து அவங்க அப்பாவை கொலை பண்ண அந்த நரி அங்க வருது. அதை பார்த்த ஹீரோயின் இந்த நரி தான் என்னுடைய அப்பாவை கொண்டுச்சு, அதை நான் கொன்னே ஆகணும், அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில இருக்க ஒரு ஆயுதத்தோட அதை தாக்குறதுக்காண்டி ரெடியா இருக்காங்க. ஹீரோயினை பார்த்த அந்த நரியும் அவங்க கிட்ட ஓடி போகுது. ஆனா பக்கத்துல போயிட்டு அவங்கள எதுவும் பண்ணாம அப்படியே நிக்குது. ஹீரோயினும் அந்த நரியுடைய கண்ணை பார்க்கறாங்க. பார்க்கும்போது அந்த கண்ணை பார்க்க அவங்களுடைய அப்பாவுடைய கண்ணு மாதிரி இருக்கு. அதனால ஹீரோயினால அந்த நரியை எதுவும் பண்ண முடியல, அவங்க அசையாம அப்படி நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்து அந்த நரி காட்டுக்குள்ள ஓடி போகுது. சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த கிராமத்துக்குள்ள இருக்க ஒரு சின்ன பொண்ணு அங்க இருக்க ஒரு கிணத்துல நீர் இறைச்சிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து ஒரு காக்கா அடிபட்டு அந்த கிணத்துக்குள்ள விழுகுது. அதை பார்த்து அந்த பாப்பா அந்த காக்காவை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு வாளியால அந்த காக்காவை காப்பாத்துறாங்க. அதை தன் கையால தூக்குறாங்க. ஆனா அந்த காக்கா தன் வாயிலிருந்து கருப்பு கலர்ல இருக்க ஒரு திரவத்தை அந்த சின்ன பிள்ளை மேல துப்புது. அந்த சின்ன பாப்பாவும் பதறி போயிட்டு கருப்பு கலர்ல இருக்க அந்த திரவத்தை துடைக்க ஆரம்பிக்குது. ஆனா அப்படி துடைக்கும் போதே அவங்களுடைய கண்ணு மூக்கெல்லாம் மாயமாயி போகுது. அது மட்டும் இல்லாம சடனா அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒரு சின்ன பூதம் வெளியே வருது. அது அந்த பாப்பாவை கடத்தி கொண்டு போக ட்ரை பண்ணுது. அதை பார்த்து அந்த கிராமத்து மக்கள் கண்ணால அந்த பூதத்தை சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு எதுவும் ஆகல, திரும்ப உயிரோட வருது. கடைசியில அந்த பூதம் இந்த சின்ன குழந்தையை தூக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு கடத்தி கொண்டு போகுது. சீன் கட் பண்ணா அண்ணன் 2 பேரும் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. தம்பி டவர் மேல ஏறான். அண்ணன் கீழேருந்து அவனை பார்த்துக்கிறான். மேலே ஏறி பார்க்கும்போது அந்த டவர் சுற்றி கடிகாரம் மாதிரி மொத்தம் 12 முள் இருக்கிறத அவன் பார்க்குறான். அதுக்கடுத்து அந்த டவருக்குள்ளே ஏறி அவன் உள்ளே போகிறான். அங்கே ஏதோ மந்திரம் எழுதின மாதிரி ஒரு புக் இருக்குது. அதுக்கடுத்து அங்கே இருக்க ஒரு பெட்டில் ஒரு பெரிய பாடி இருக்குது. அந்த பாடி இறந்து போய் பல வருஷம் ஆயிருக்கும் போல இருக்கு. அந்த பாடி வேற யாரதும் கிடையாது, ராணியோடது. அதே டயத்தில் கீழே தம்பிக்கு ஏதோ சவுண்டு கேட்குது, யாரோ அங்கே வர மாதிரி தோணுது. அதனால அவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்கே பார்த்தா நிறைய உருவத்தில் இருக்க ஒருத்தன் ஒரு பாப்பாவை தூக்கிட்டு வர்றான். அது யாருன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளைய ஒரு பூதம் கடத்தி கொண்டு போச்சு இல்லையா, அந்த பூதம் தான் இந்த நரி. அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த அண்ணன் நரி உருவத்துல இருக்க அந்த ஆளு என்ன பண்ண போறா அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்கான். அவன் அந்த சின்ன பிள்ளையை தூக்கி கொண்டு போய் பக்கத்துல இருக்க ஒரு சவக்குழிக்குள்ள வச்சு அவங்க கால ஒரு மோதிரம் போட்டு அந்த சவக்குழியை மூடிட்டு அங்க இருந்து போறான். அது எல்லாத்தையும் பார்த்தானே அவன் போன உடனே டைரக்டா அந்த சவக்குழிக்கிட்ட போயிட்டு அந்த சமாதியை திறந்து அந்த சின்ன பிள்ளையை மிக்கிறான். அப்படி அந்த கல்லறையை திறக்கும் போது கொஞ்சம் சவுண்டும் வந்திருக்கு. அந்த சவுண்டு கேட்டு போன நரி மனுஷன் திரும்ப அங்க வந்துடுறான். அண்ணனை தாக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் தம்பி மேல டவர்ல இருக்கான். அதுல ஒரு மாய கண்ணாடி இருக்கு. அதுல பார்த்தா இறந்து போன அந்த ராணி தெரியுறாங்க. அவங்க அவனை மயக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கீழே இருக்க அண்ணன் நரி மனுஷங்கிட்ட போராட முடியாம உதவி தேவை அப்படின்னு மேலே இருக்க தம்பியை கூப்பிடுறான். ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாத காரணத்தினால ஒரு கல்லை விட்டு மேலே ஏறிறான். அந்த கல் பார்த்தோன்னா டைரக்டா அந்த மாய கண்ணாடி மேல விழுகுது. அது பட்ட உடனே அந்த ராணி பதறி போறாங்க. அதே டைம்ல அந்த தம்பியும் ராணி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறான். இன்னொரு பக்கம் கீழே இருக்க அண்ணனை தாக்க நரி மனுஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் பார்த்த தம்பி தான் அண்ணனை காப்பாற்றணும் அப்படின்னு மேல டவர்ல இருந்து கீழே குதிக்கிறான். அப்படி குதிச்சு டைரக்டா நரி மனுஷன் மேல விழுந்த உடனே அந்த நரி மனுஷன் ஃபுல்லா மயக்கமாகறான். அப்படி அவன் மயக்கமான உடனே அண்ணன் தம்பி 2 பேரும் அந்த சின்ன பிள்ளையை தூக்கிட்டு கிராமத்துக்குள்ள தப்பிச்சு போறாங்க. அப்ப அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே அங்க ஒண்ணு கூடுறாங்க. ஆனா அப்ப கூட அந்த சின்ன பொண்ணு மயக்கமாவே இருக்கு. அந்நேரம் பார்த்து அங்க ஒரு வயதான ஆள் வர்றான். இன்னும் கொஞ்ச நாள்ல நிலவு சிவப்பு கலர் மாறப்போகுது. அப்படி மாறுச்சுன்னா அந்த ராணியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அதை கேட்ட உடனே தம்பிக்கு எல்லாம் புரிஞ்சு போகுது.
ஏன்னா அந்த ரெட் மூன் 500 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். அந்த நிலவுக்காண்டி தான் ராணி 12 சின்ன பொண்ணுகளை கடத்திருக்காங்க அப்படின்னு தம்பி சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த டவர் மேல இருந்து பார்க்கும்போது 12 முழுக்களை நான் பார்த்தேன்னு சொல்றான். அதுல ஒரு பொண்ணை நம்ம இப்போ தூக்கிட்டு வந்துட்டோம். அதனால கண்டிப்பா அந்த ராஜகுமாரி இந்த கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போவாங்க அப்படின்னு தம்பி நம்ம ஸ்ட்ராங்கா சொல்றான். அப்படி இந்த தம்பி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே ராஜா அங்க போயிடுறாரு. என்னடா அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து திரும்ப மக்களை மோசம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை இனிமே என்னால நம்ப முடியாது, நம்புறதுக்கும் நான் தயாரா இல்லை அப்படின்னு அவங்கள பார்த்து திட்டின பின்னாடி இவங்க 2 பேர்த்துமே காட்டுல இருக்க மரத்துல கட்டி வச்சு காட்டுக்கு தீ வைங்க அப்படின்னு ராஜா உத்தரவு போறாரு. அதை கேட்ட வீரர்களும் அண்ணன் தம்பி 2 பேர்த்துமே மரத்துல கட்டி வச்சு அந்த காட்டுக்கு தீ வைக்கிறாங்க. அந்த தீயுடைய சூடு தாங்க முடியாம அண்ணன் தம்பி 2 பேரும் துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா அதே டைம்ல ஹீரோயின் அங்க போறாங்க. அண்ணன் தம்பி 2 பேர்த்தையுமே காப்பாத்துறாங்க. சரியா அதே நேரத்துல அங்க நரி மனுஷன் வர்றான். ஆனா இந்த முறை அந்த நரி மனுஷன் முகத்தை ஹீரோயின் முழுசா பாக்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது, தன்னுடைய அப்பா தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையிலே பார்க்க போனோம்னா ஹீரோயின் அப்பாவை அந்த ராணி வசப்படுத்துறாங்க. அதனால அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ இந்த நரி மனுஷன் தன்னுடைய சொந்த மகளே கடத்தி கொண்டு போறான். அப்போ அந்த அண்ணன் 2 பேரும் ஹீரோயினை காப்பாற்ற எவ்வளோ ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. கடைசியில் அந்த நரி மனுஷன் ஹீரோயினை கடத்தி கொண்டு போயிடுறான். அவங்கள 12வது சமாதியில போட்டு ஃபில் பண்றான். சரியா அதே டைம்ல அவ்வளவு நாளா தூங்கிட்டு இருந்த ராணிக்கு முழிப்பு வருது. அவங்க எழுந்த உடனே காடு எரிஞ்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு அதை அணைக்க ஊதுறாங்க. அவங்க வாயால் ஊதுன அந்த காத்து ஒரு சூறாவளி மாதிரி போயிட்டு அந்த தீ அணைக்குது. ஒரு செகண்ட்ல அந்த தீ எல்லாம் அணைஞ்சு போகுது. அதை பார்த்த ராஜா அங்க இருக்க ஆட்கள் எல்லாருமே பயந்து போறாங்க. அதே சமயத்துல அங்கிருந்த மேயர் இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஏதோ ஒரு அதீத சக்தி தான் காரணமா இருக்கும், வாங்க காட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்க வீரர்கள் யாருமே அதுக்கு ரெடியா இல்லை. எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா ராஜா அதுக்கு ரெடியா இருக்காரு. அதே மாதிரி ராஜாவுடைய ஆலோசகரும் அதுக்கு சரி சொல்றாரு. இப்போ மேயர், ராஜாவுடைய ஆலோசகர் மொத்தம் 3 பேரும் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அண்ணன் தம்பி 2 பேருமே அந்த ராஜகுமாரியை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு இந்த ராஜா போறான். அண்ணன் தம்பி 2 பேர்த்தையும் பார்த்து அவங்கள பார்த்து துப்பாக்கி நீட்டுறான். ஆனா அப்ப அங்க இருக்க மேயர் அந்த ராஜகுமாரியை அடக்கணும் அப்படின்னா அது இந்த 2 பேர்த்தால முடியும்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. ராஜாவுக்கு விளக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கரமான கோவத்துல இருக்க ராஜா மேயரை சுட்டு கொலை பண்றாரு. அப்போ மிச்சம் இருக்க 4 பேத்துக்குமே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அந்த சண்டையில தம்பி ராஜாவுடைய ஆலோசகரை கொலை பண்றான். ராஜாவை அண்ணன் கொலை பண்ணிடுறான். அதுக்கடுத்து அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து ராஜகுமாரியை ஸ்டாப் பண்ண போறாங்க. ஆனா அப்பவே அந்த ரெட் மூன் உண்டாயிருது. அந்நேரத்துல நிறைய உருவத்துல இருக்க மனுஷன் அந்த ராணி கிட்ட போயிட்டு இந்த ரத்தத்தை குடி அப்படின்னு அதுக்கு ரத்தத்தை குடிக்க கொடுக்குறான். ராணியும் அவ ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிக்கும் போதே அவங்க தன்னுடைய பழைய உருவத்தை அந்த அழகை அடைகிறாங்க. அதை பார்த்த அண்ணன் தம்பி 2 பேரும் இனிமே உள்ள இப்படி விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு 2 பேருமே ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த ராணியை நெருங்கி போறாங்க. அப்ப அந்த ராணி தன் பவரை யூஸ் பண்ணி அண்ணன் தம்பி 2 பேர்த்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சண்டை போட வைக்குது. அவங்க 2 பேரும் தங்களை கண்ட்ரோல் பண்ண எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியல. அதனால விட்டு கொடுத்தாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அவளை அழிக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தம்பி தன்னை கத்தியால தாக்க வரும்போது அவன் எதுவும் பண்ணாம விட்டுறான். அதனால தம்பியுடைய கத்தி அண்ணனுக்குள்ள இறங்கிறது, அவன் தாக்கப்படுறான். அப்போ ராணி போட்ட அந்த மந்திரம் பழிக்காம போகுது. தம்பி அண்ணனை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறான். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது நம்ம 2 பேத்துல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த ராணியை அழிக்க முடியும், நீ அந்த ராணியுடைய கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்து போறான். அப்ப தம்பியும் அண்ணனை தன் கையால கொலை பண்ணிட்டோமேனு அந்த ஃபீல்ல அழுதுட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த ராணி என்ன பண்ணுது, அங்க இருக்க அண்ணனுடைய பாடி கிட்ட போயிட்டு அவனுக்கு ஏதோ மந்திரம் போட்டு உயிர் வர வைக்குது. உயிர் வந்த உடனே அவனை வசப்படுத்தி அவனை தான் துணையாக்கணும் அப்படின்னு ராணி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ராணி என்ன பண்றாங்க, ஹீரோனுடைய அப்பாவுக்கு கொடுத்த அந்த பவர் எல்லாத்தையுமே இவனுக்கு மாத்தி விடுறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்த அந்த தம்பி அந்த ராணியை அழிச்சாகணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, இந்த மாயக்கண்ணாடி. இந்த மாயக்கண்ணாடி அழிச்சோன்னா அவ தன்னால அழிஞ்சிருவா அப்படின்னு அங்க இருக்க ஒரு கோடாரி எடுத்து அந்த மாயக்கண்ணாடியை அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த மாயக்கண்ணாடி உடையும் போது ராணியுடைய முகம் கூட அதே மாதிரி உடைஞ்சு கீழே விழுக ஆரம்பிக்குது. அதே டைம்ல ராணியுடைய மாயிலிருந்து மீண்ட ஹீரோனுடைய அப்பா என்ன பண்றாரு, இத்தனை நாளா நீ என்ன வசப்படுத்திருந்த, அது மட்டும் இல்லாம என்னுடைய 2 பொண்ணுங்க சாகிறதுக்கும் நீ தான் காரணம், ஒன்னும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்க இருக்க ஒரு பெரிய கண்ணாடி துண்டை தான் கையில எடுத்துட்டு டவர் மேல இருந்து கீழே குதிக்கிறாரு. அதே டைம்ல ராணியுடைய வசப்பட்ட அந்த அண்ணன்காரன் அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது அந்த கண்ணாடியை மீட்கணும் அப்படின்னு அதை மீட்கிறதுக்காண்டி அவனும் பின்னாடியே டவர் மேல இருந்து குதிக்கிறான். ஆனா அவனால எதுவும் பண்ண முடியல. 2 பேரும் அந்த கண்ணாடியோட பலமா தரையில மோதுறாங்க. அந்த கண்ணாடி சுக்கு சுக்கா நொறுங்கி போகுது.
அதே டைமில் ராணி முகமும் சுக்கு சுக்க நொறுங்கி போயிட்டு அவங்க அழிஞ்சு போகிறாங்க. அந்த டவர் கூட ஃபுல்லாக இடிஞ்சு போயிட்டு அழிஞ்சு போகுது. அதை பார்த்த தம்பிக்காரன் இந்த மாயிலேருந்து தன்னை விடுவிக்க என்ன வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மேயர் வராரு. சொல்லப்போனால் அவர் சாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஆனால் அவர் செத்துருக்க மாட்டார். திரும்ப அங்கே வந்து இந்த மாயிலேருந்து எல்லாத்தையும் மிக்க என்ன வழி அப்படின்னு அந்த சொல்யூஷனை சொல்கிறாரு. ராணியுடைய சாபம் அந்த மாயை போகணும் அப்படின்னா அவங்கள யார் உண்மை காதலிக்கிறாங்களோ அவங்க கிஸ் பண்ணணும். அப்படி கிஸ் பண்ணால் அந்த சாபம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனை கூப்பிட்டு, நீ ஏஞ்சலை உண்மை காதலிக்கிற இல்லையா, நீ ஒன் சைடாக காதலிக்கிற, நீ அவளை போய் கிஸ் பண்ணு, அப்படி கிஸ் பண்ண இடம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே தம்பிக்காரன் டேரெக்டாக ஏஞ்சலுடைய கலரை கிட்ட போகிறான். உள்ளே இருக்கவங்கள வெளியே தூக்கி வச்சு அவங்கள கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஏஞ்சலுக்கு உயிர் வந்துடுது. அவங்க அந்த சாபத்துலேருந்து மீண்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் அதுக்கடுத்தா எல்லாத்துக்குமே ஒரு உண்மை தெரிய வருது. என்னன்னா ஏஞ்சல் உண்மையிலேயே தம்பியை காதலிக்கல, அவருடைய அண்ணனை காதலிச்சிருக்காங்க. இப்போ ஏஞ்சல் என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக அந்த அண்ணன் கிட்ட போயிட்டு அவங்கள கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் பண்ண உடனே அண்ணனுக்கு இருக்க சாபம் போயிடுது. அவர் திரும்ப வெளியே வந்துடுறாரு. இப்போ அந்த சாபத்திலிருந்து மீண்டும் வெளியே வர என்ன வழி அப்படின்னு இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையுமே இவங்க காப்பாற்றிடுறாங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கதை. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காம வீடியோ லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா வீடியோ லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.